ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் சமையல். இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டர்லேயே ஒரு சித்தர் கோயில் இருக்குது. அங்கே போயிருந்தோம். அந்த விளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் காணிக்கை எடுத்து வச்சுருந்தேன். அதை உண்டியலில் போட்டு வரக்காக தான் இன்றைக்கி நாங்கள் பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போய் உப்பு, மிளகு, மஞ்சள், குங்குமம், மாலை வாங்கிட்டு உள்ளே முன்னாடி போனோடனே நம்ம உப்பு மிளகெல்லாம் முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் நிறைய உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. அங்கே போய் சாமி கும்பிட்டு முடித்தோடனே பக்கத்துலேயே ஒரு சித்தர் ஜீவசமாதி இருக்குது. மாசாணியம்மன் கோயிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். அங்கே அழுக்கு சித்தர் ஜீவசமாதி இருக்குது. அங்கே போனோம். நாங்கள் போன டைமிங்கில் கோயில் பூட்டிட்டாங்க. வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை இந்த டைமில் நல்ல விசேஷமாக இருக்குமாம்மா. நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் போகிறோம், அதனால் எங்களுக்கு தெரியல. போய் சுற்றியும் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருந்தது. ஒரு 1:30 மணி அப்படிங்கும்போதே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு கொண்டு போயிருந்தோம். கார்லேயே உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் அப்போவே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வரக்கு 5:30 ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.